நண்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி 4 என்ஜினியர் ஆர் தேவராஜன், செயற்பொறியாளர் பொதுப்பணித்துறை மற்றும் தலைவர் SC&ST கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன். நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறன்றதுக்காக எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணி எடப்பாடி பழனிசாமி 2 ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணி என்னுடைய ஜூனியர்ஸ்லாம் எனக்கு மேலே சூப்பர் இன்ஜினியர் சீஃப் இன்ஜினியர் ஆக்கி வச்சிருக்கிறான். அது அயோக்கியம். அவனுக்கு கொடுக்குற தண்டனை தான் இப்போ தொடர்ந்து புயல்கள் வந்து தமிழகத்தை தாக்குறது. ஏற்கனவே இந்த புயல் தாக்கிட்டு போச்சு. இதுக்கு முன்னாடி நிவர் புயல், அடுத்து புரவி புயல் வந்து இப்போது ஸ்ரீலங்காவிலையும் தமிழ்நாட்டிலையும் கடையை கடக்கும்னு சொன்னாங்க. அது மாதிரி அதனுடைய பாதையை மாற்றியாச்சு. இப்போ அது வந்து டைரெக்டாக தமிழகத்தில் தான் கடக்கும், தமிழ்நாடு தான் பாதிக்கப்படும். இதுக்கு அடுத்த புயலும் தொடங்கிடுச்சு. அடுத்த புயல் ஒன்று இப்போது காற்றழுத்த தாழ்வு ஒன்று உருவாயிருக்கு. அந்தமானுக்கு தென்மேற்கே உருவாயிருக்கு வங்கக்கடலில். அதுவும் தமிழகத்தை தான் தாக்கும். அதனுடைய பாதை இன்னும் தெரியலன்னு சொன்னாங்க வானிலை ஆய்வு மையத்தில் வந்து. இப்போ நியூஸ் பார்த்தேன், சன் நியூஸில் பார்க்கும்போது அதனுடைய பாதை வந்து இந்த புரவி எப்படி கரையை கிடக்குதோ அதை பொறுத்து அதனுடைய பாதையை சொல்ல முடியும்னு சொன்னாங்க. பட் நான் இப்பயே அதனுடைய பாதையை சொல்கிறேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக தமிழகத்தை தாக்கும், சென்னையை தாக்கும். இதெல்லாம் வந்து இயற்கை வந்து எவ்வளோ எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்குற தண்டனை, எடப்பாடி பழனிசாமி தலைவராக வச்சிருக்கிற தமிழர்களுக்கு கொடுக்குற தண்டனை. ஆகவே உடனடியாக எடப்பாடி பழனிசாமி எனக்கு இழைத்த அந்த அநியாயங்களை எல்லாம் சரி செய்து எனக்கு என் மேல் உள்ள பொய் குற்றச்சாட்டுகளை அப்புறப்படுத்தி குவாஷ் பண்ணி எனக்குரிய என்னுடைய ஒரிஜினல் சீனியாரிட்டி, நான் கஷ்டப்பட்டு படித்து வாங்கின சீனியாரிட்டி. இந்நேரம் 2018 நான் இன்ஜினியர்ஷிப் WRC ஜெனரலாக இருக்க வேண்டிய ஆளை வந்து ஈயா போட்டு என்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் மேலே ஏற்றி அயோக்கியம் K. ராமமூர்த்தியை வந்து இன்ஜினியர் சீஃப் அண்ட் WR வந்து என்னுடைய பதவி வந்து அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான் எடப்பாடி பழனிசாமி. உடனடியாக அந்த பதவி எனக்கு கொடுக்க அவனை செய்யும். என்னுடைய சீனியாரிட்டி வந்து ஒரிஜினல் சீனியாரிட்டி ரீஸ்டோர் பண்ணி அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நடக்கலைன்னா தொடர்ந்து தமிழகத்தை புயல்கள் தாக்கும். அதெல்லாம் காட்டுப்பாம்புகள், கடலில் இருக்கிறத என்னுடைய காட்டுப்பாம்புகள் தொடர்ந்து தமிழகத்தை தாக்கும். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற தண்டனை தான். தமிழர்கள் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தும். இல்லை எடப்பாடி பழனிசாமி திருந்தணும். மணிவாசகம் திருந்து என்னுடைய சீனியாரிட்டி ஒரிஜினல் சீனியாரிட்டி ரீஸ்டோர் பண்ணி என்ன இன்ஜினியர்ஷிப் WRC ஜெனரலாக உட்கார வைக்கணும். இல்லைன்னாக்கா இந்த டிசம்பரோடு புயல் முடிஞ்சிடும்னு நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து புயல் வந்துன்னு இருக்கும். ஏன்னா கிளைமேட்டுக்கு நான் தான் அத்தாரிட்டி. ஐ ஆம் சிவா, ஓம். இப்போ அதுக்கு உதாரணமாக இப்போ இன்னைக்கு வந்து நான் மழையை நிறுத்துறேன். திருச்சியில் கூட ஃபுல்லாக மழை. திருச்சி மைய தமிழ்நகரமாக இருந்தால் கூட இங்கே கூட மழை பெஞ்சுன்னு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கடினமான புயல் இது புரவி. அதனுடைய தாக்குதலை நான் குறைக்கிறேன். இப்போ வந்து திருச்சி வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள சூரியன் உதயமாகும். இப்போ சூரியன் உதயமாகிற ட்ரேசஸே இல்லை. இருந்தாலும் நான் என்னுடைய RP மேலே வைக்க போகிறேன். இந்த RP வச்சு நான் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன் இந்த புரவியை. அதனால் வந்து தமிழகத்தில் வந்து அதனுடைய பாதை மாறும். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் வந்து மழை உடனே நிறுத்துவேன். இது நான் இருக்கிற இடம். என்னுடைய பாதுகாப்பு திருச்சிக்கு எப்பொழுதுமே உண்டு. நான் எங்கே இருக்கணும் அந்த இடத்த பாதுகாப்பேன். சென்னையிலேருந்து நான் வந்துட்டேன்றதால தான் இப்பொழுது மிகப்பெரிய தாக்கம். அங்கே இன்னும் கூட தண்ணி வடியில். ஷிவ் ஓம். எடப்பாடி பழனிசாமி திருந்து. நன்றி, வணக்கம். மாணவர்கள், இப்போ நீங்கள் வானத்தை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இப்போ நிலைமை. சூரியன் எங்கே இருக்குன்னு கூட தெரில பாருங்கள். இது கிழக்கு பக்கம். சூரியன் எங்கே இருக்குன்னு கூட தெரில. சுற்றிலும் மேகம் மூட்டம், மழை மேகம் லேசாக தான் தூர்னு இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிருந்தது. நான் சொன்ன உடனேயே வந்து வானம் வெளுக்க தொடங்கிச்சு பாருங்கள். இன்னும் நான் RP வைக்கல. இப்போ RP வச்சுட்டேன்னாக்கா சூரியன் வந்துடும், க்ளீனாக வெளியில் வந்துடும். காகம் வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். காகத்தை விட்டு தான் நோவா பெட்டகத்தில் வந்து வேவு பார்ப்பார். நோவா கடவுளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் காக்கா வெளியே போய் சுற்ற தொடங்கிச்சுனாவே மழை நிற்குதுன்னு அர்த்தம். ஓம். அவை இப்போது வானத்தை காமிச்சிட்டேன். சூரியன் இல்லை. சூரியனை வர வைப்பேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் என்னோடய RP கொண்டாந்து வைக்க போகிறேன். ஓம். ரெண்டோனாலும் இதோ என்னுடைய RP எடுத்துட்டேன் வெளியில். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு பிளேஸ் இட். அதை வைக்க போகிற மேலே இதனுடைய எஃபெக்ட் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மழை எப்படி பெஞ்சிருக்குன்னு. இதுதான் நிலைமை. மழை தொடர்ந்து பெஞ்சுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ மேலே போய் வைக்க போகிறேன். மழை பெஞ்சு தண்ணி ஊற்றின்னு இருக்கு பாருங்க. ஓம். இப்போ என்னுடைய RP நான் பிளேஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். Now I have placed my RP now.
See, now it is raining all over. ஆர்பி பிளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மழை நிற்கிறத பார்க்கலாம். நீங்கள் மழை நின்னோட திருச்சியில் இந்த இடத்துல சூரியன் வரும். சூரியன் வந்த பிறகு ஈவினிங் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். இன்னைக்கு 4/3/12/2020.